தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பேன் இந்தியா முழுவதுமே முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகை தமன்னா பேட்டி ஒன்றில் பேசும்போது தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் குறித்து பகிர்ந்திருக்காங்க. அதில் கேரவனில் தனக்கு நடந்த பிரச்சனையால் தான் பட்ட கஷ்டம் குறித்தும் பேசியிருக்காங்க. இது குறித்த முழு தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நடிகை தமன்னாவுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஐயா திரைப்படத்தில் அடடா மழடா என்று இளைஞர்களின் மனதில் சாரலையும் வெப்பத்தையும் கொடுத்த தமன்னாவுக்கு தமிழில் மட்டுமில்லாமல் பல மொழிகள்லையும் ரசிகர்கள் இருக்காங்க. தமன்னா முதல் முறையாக தெலுங்கு படத்தின் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானாலும் தமிழில் கேடி திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து கல்லூரி படத்திலும் அவருடைய வித்தியாசமான நடிப்பை வெளிக்காட்டியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து நடித்த திரைப்படங்கள் எல்லாமே அவருக்கு ஹிட் கொடுத்தது. விஜய், சூர்யா, கார்த்தி உட்பட முன்னணி நடிகர்கள் பலரோடும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதிலும் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் காவாலா பாடலுக்கு நடனமாடியது இப்போது பலராலும் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம அரண்மனை திரைப்படத்தில் பேயாகவும் மிரட்டியிருந்தாங்க. இந்த நிலையில ஹிந்தியில் ஸ்ட்ரீட் 2 படத்தில் ஆர்ச் கே ராக் என்ற பாடல்லையும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த நிலையில பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில நடிகை தமன்னா பேசும்போது தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் குறித்து பேசியிருக்காங்க. அதில் நான் கேரவனில் இருந்த போது மோசமான ஒரு நிகழ்வை எதிர்கொண்டேன். நான் எதிர்பார்க்காத சம்பவத்தால் வேதனை அடைந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய கண்கள் குளமானது. அதே நேரத்தில் நான் ஷூட்டிங்கிற்கு தயாராகி மேக்கப்புடன் மஸ்காரா போட்டிருந்ததால் அந்த சமயத்தில் என்னால் அழக்கூட முடியல. அப்போது எந்த சூழ்நிலையிலும் நாம் மன தளரக்கூடாது என்று கண்ணாடியில் என்னை பார்த்து நானே சொல்லிக் கொண்டேன் என்று கூறியிருக்காங்க. இது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பல மொழிகளிலையும் நடிக்கும் நடிகைகள் தங்களுக்கு நடக்கும் பாலியல் குற்றச்சாட்டுகள் தொந்தரவுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் நிலையில நடிகை தமன்னா தனக்கு கேரவனில் நடந்த பிரச்சனைகள் குறித்து பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு எந்த படத்திற்கான ஷூட்டிங் போது தனக்கு இது போன்ற அசம்பாவிதம் நடந்தது என்று தமன்னா குறிப்பிடவே இல்லை. அதையும் தெளிவாக சொன்னால்தான் நல்லது என்று பலரும் கூறி வராங்க. அதே நேரத்தில் தற்போதைய சூழ்நிலையில நடிகைகள் மற்றும் நடிகர்களுக்கு தனித்தனி கேரவன் இருக்கும் நேரத்தில் இப்படி பிரச்சனைகள் நடக்குது என்றால் தயாரிப்பாளர்கள் சொல்வது போல நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு ஒரே கேரவன் கொடுக்க வேண்டும் என்றால் இது மேலும் பிரச்சனைகள் உருவாக்கும் என்று பலர் கருத்து தெரிவித்து வராங்க. ஒரு பெண் நடிகையாக சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்றால் பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியிருக்கும். அதில் பாலியல் தொல்லைகள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பெண்களுக்கு இருக்கின்றது. தமன்னாவுக்கு நடந்த இந்த சம்பவம் நம்மளை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப். இது ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும். கிராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக வாங்குகிற பொருட்களே இங்கே டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆப் ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மேலும் இது மாதிரியான பல சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.